குண்டாங் ரவாங்கில் அமைந்துள்ள தஃபீஸ் சமயப்பள்ளி ஒன்றில் உணவில் ஏற்பட்ட விஷத்தன்மை காரணமாக முதியவர்கள் உட்பட 27 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சுங்காய் புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஹபீஸ் முகமது நூர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியிலிருந்து பெறப்பட்ட உணவை உட்கொண்ட பின்னர் அங்கிருந்த மாணவர்களும் முதியோரும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளை அனுபவித்ததாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவரும் அருகிலுள்ள மருத்துவ மையங்களிலும் சுங்காய் புலோ மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவத்தில் 13 முதல் 84 வயது வரையிலான மொத்தம் 27 பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவத்தின் உண்மையான காரணத்தை கண்டறிய கோம்பா மாவட்ட சுகாதார அலுவலக அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி சாட்சியங்களையும் உணவு மாதிரிகளையும் சேகரித்து ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். அதேவேளையில் மலேசிய சுகாதார அமைச்சு இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை கோப்பை திறந்து மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.